கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து நமக்கு காண்பித்து தருகிறார். அந்த ஜனங்கள் நரகத்திற்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவன் நரகத்தை பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பிரகாரம் தேவன் சில சுபாவங்களை சொல்லி அந்த சுபாவங்களை உடைய ஜனங்கள் நரகத்திற்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பை ஒரு விசை நாம் நினைவு கூர்ந்தோமே ஆனால் நாம் கர்த்தரை பங்காக பெற்ற ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். லேவி புத்திரர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தருடையவர்களாய் கர்த்தர் அந்த 12 கோத்திரத்திலிருந்து வேறு பிரித்த பொழுது ஆண்டவர் சொல்வார் மோசே கிட்ட, மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்திற்குள்ள இவர்களுக்கு எந்த பங்கும் சுதந்திரமும் இருக்கக்கூடாது, கர்த்தரே அவர்கள் பங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கர்த்தரே நம்முடைய பங்கும் சுதந்திரவுமாய் இருக்கிறார். வேதத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை நமக்கு தருவேன் என்பதே பிதாவாகிய தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நம்முடைய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை பங்காய் நாம் பெற்றுக்கொள்ள தேவஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் வேதம் எச்சரித்து உணர்த்துகிறது. இதற்கு முன்பதாக நாம் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறோம். ஆனாலும் இதிலே வாசிக்கப்படுகிற சில சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதே. அந்த சுபாவத்தை உடைய ஜனங்கள் நரகத்தை தங்களுடைய பங்காய் பெற்றவர்கள் அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே. வேதம் பொய் சொல்லாது, அது சத்திய வார்த்தைகள். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் விசுவாசிகள் என்ற பெயரை பெற்றிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் வாசித்த இந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படுமே ஆனால் நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் மாற முடியாது. அதற்கு பதிலாய் அப்படிப்பட்ட சுபாவங்களை உடைய ஜனங்கள் நரகத்தை தான் தங்களுடைய பங்காக பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க வெளிப்படுத்துகிற இந்த மாதிரியான சுபாவங்கள் அது பிசாசுக்குரிய சுபாவங்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் கர்த்தர் நரகத்தை உண்டு பண்ணினாராம். பிசாசு நரகத்திலே தள்ளப்படும் பொழுது அவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தின அந்த பொல்லாத ஜனங்களும் நரகத்தை தான் தங்கள் பங்காக பெற்று அதிலே தள்ளப்படுவார்கள். ஆனால் தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு பாராட்டுகிற கிருபை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பங்காக பெற்றிருக்கிறதுனால அவர் வந்து அவருடைய ரகசிய வருகையிலே நம்மை அழைத்து சென்று தாம் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை, தமக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை தேவஜனங்களாகிய நமக்கு சுதந்திரமாகவும் அதற்கு பங்குள்ளவர்களாகவும் நம்மை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஆனால் கர்த்தர் இன்று தேவஜனங்களாகிய நமக்கு கண்டித்து உணர்த்துகிற பிரதானமான காரியம், இப்பொழுது நாம் வாசித்த இந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. இதில் சொல்லப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக நாம் தியானித்தோமேயானால், முதலாவது பயப்படுகிறவர்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுதல் எதை உணர்த்துகிறது தெரியுமா? வேதத்தின் பிரகாரம் நம்முடைய தேவனுக்கு பயப்படுவதை தவிர்த்து வேற எந்த காரியத்திற்கு பயந்தாலும் அது ஒரு பாவம். கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கமுள்ள பரிசுத்த தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை தவிர்த்து வேற எந்த காரியத்திற்கு பயந்தாலும் உலகமோ மாமிசமோ பிசாசோ பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களோ இல்லை சூழ்நிலைகளோ இல்லை வேற எந்த காரியங்களோ எதற்கு பயந்தாலும் வேதத்தின் பிரகாரம் அது பாவம். அப்படிப்பட்ட பயத்தை உடைய ஜனங்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இரண்டாவதாய் வசனம் சொல்லுகிறது அவ்விசுவாசிகள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலை இல்லாதிருந்தும் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும்
வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள், அது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல உருவாக்குகிறவர். இப்போ நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்து, ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை நம்ப பண்ணினாரே ஆனால், அந்த வசனத்தையும் அந்த வார்த்தையை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தின நம்முடைய தேவனையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்காமல் ஆண்டவருடைய வசனத்தையும் அந்த வசனத்தை நமக்கு தந்த நம்முடைய ஆண்டவரையும் நாம் விசுவாசிக்காது இருக்கிற அந்த நிலைதான் அவ்விசுவாசமான ஒரு சுபாவத்தை, ஒரு நிலைமையை நமக்குள் ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் சொல்கிற காரியத்திற்காக காத்திருக்காம, ஆண்டவர் சொல்கிற காரியத்தை தேவன் அவருடைய ஏற்ற காலத்தில் செய்வார் என்கிற ஒரு பொறுமை, ஒரு நிச்சயம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய இஷ்டத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் செய்வாங்க. இதுதான் அவ்விசுவாசமான ஒரு கிரியை. அவ்விசுவாசிகள் வசனத்திற்கு காத்திருக்க மாட்டார்கள், வசனத்திற்கு செவிசாய்க்க மாட்டார்கள். வசனத்தையும் அதை உருவாக்கின, அதை நமக்கு தந்த தேவனையும் அவர்கள் நம்பாமல் அவிசுவாசமான கிரியைகள், தங்களுக்கு இஷ்டமானபடி செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். மூன்றாவதாய், அருவருப்பானவர்கள். பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவன் வெறுக்கிற அருவருப்பான பாவங்களை செய்கிறவர்கள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச கிரியைகள், இப்படிப்பட்ட மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான அருவருப்பான கிரியைகளை செய்கிறவர்கள், அவர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். நான்காவதாய், கொலை பாதகர். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு தோணும், நாங்கள் தான் யாரையுமே கொலை செய்ய மாட்டோமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் கொலை என்பது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்றது தான் கொலைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் கொலை என்பது என்ன தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். சபையிலோ இல்லை தன் உடன் பிறந்த சகோதரனையோ யாராக இருந்தாலும் அவர்களை பகைக்கிறவர்கள் மனுஷ கொலை பாதகர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். அடுத்ததாய் வேதம் காண்பித்து தருகிறது விபச்சாரக்காரர். இந்த பாவத்தை கேட்கும் பொழுது நமக்கு தோணும், நம்ம தான் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிறது இல்லையேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற அந்த காரியம் விபச்சார பாவமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் அதை காத்து கொள்ள வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, என் கண்ணோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் பார்க்காதபடிக்கு இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, என் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நான் என் கண்ணோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு. அந்த யோபுவை தான் கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்கள் காண்கிற காரியங்களை நம்முடைய தேவன் பார்க்கிறார். அது பரிசுத்தமானதை பார்க்கிறதா இல்லை அசுத்தமானதை பார்க்கிறதா? மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் கர்த்தருக்கு முன்பதாக தோற்றங்களாய் தெரியுமாம். இதை உணர்ந்தவர்களாய் இப்படிப்பட்ட அருவருப்பான கிரியைகளை செய்யாதபடிக்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அவயவங்களை கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவஜனங்களாகிய நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். அடுத்ததாய், சூனியக்காரர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுகிறது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. இரண்டகம் என்ன? ஒருத்தங்க கிட்ட ஒன்று பேசுறது, அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பழகிறது, ஆனால் அவங்கள குறித்து நல்ல இருதயம் இல்லாமல் அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட தூற்றி திரிகிறது. இது இரண்டகம். ஒருத்தங்களை பார்க்கும்போது நல்லா பேசுறது, அவங்க இல்லாத நேரம் அவர்களை பற்றி தவறான காரியங்களை பேசுவது, இது இரண்டகம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த காலத்தில் எல்லா ஜனங்களும் செய்கிறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு, ஒரு நடுக்கத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக வாழ வேண்டும். எல்லாவற்றிற்கான பலனும் நம்முடைய கர்த்தர் கரத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நல்லவைகளை விதைத்தோமே ஆனால் நன்மைகளை அறுப்போம். அருவருப்பான காரியங்கள், கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியங்களை விதைப்போமே ஆனால் அதற்குரிய பலனை அந்த மனுஷன் நிச்சயமாய் அறுப்பான். இரண்டகம் பண்ணக்கூடாது. அது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். அடுத்ததாய், விக்கிரக ஆராதனைக்காரர். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதும் ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களாகிய நமக்கு தோணும்,
நம்ம தான் எந்த விக்கிரகத்தையும் வழிபடுறது இல்லையே. ஆனால் வேதம் சொல்லுது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, தேவனால் தரப்பட்ட நன்மைகளை தவிர்த்து இன்னும் வேணும்னு சொல்லி தவறான வழியிலே சம்பாதிக்கிற காரியங்கள், அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை ஒரு மனுஷனை சமாதானமாக வாழ விடாது. அவனுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு நிறைவு இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டே இருப்பான். நன்மையான காரியத்தை செய்தால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனங்களாகிய நாம் எந்த ஒரு காரியத்தையும் நன்மையாய் செயல்படுத்தினோமையானால் அது நிமித்தம் வருகிற பலன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் பொருள் ஆசை, தவறுதலான காரியத்தினால் சம்பாதிக்கிற காரியங்கள், இது நிலைக்காது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் காண்பித்து தருகிறது. கடைசியாய் வேதம் காண்பித்து தருகிற சுபாவம் என்ன தெரியுமா? பொய்யர் அனைவரும். பொய் பேசுகிற ஒருத்தரை கூட ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா பொய் பிசாசுக்குரியது. அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் தள்ளப்படுகிற நரகத்தில் தான் பொய் பேசுகிற அனைவரும் தள்ளப்படுவார்கள். நம்முடைய ஆண்டவர் சத்திய வார்த்தைகளை பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழல் கூட கிடையாதாம். அப்படிப்பட்ட தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தில் பொய் பேசுகிறவர்களை நிச்சயம் அவர் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். பொய் என்பது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். இல்லாதவைகளை சொல்றது, தாறுமாறான காரியங்களை தானாகவே யூகித்து சொல்றது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மேல் கொண்ட பொறாமையினால அவர்களை பொய்யாய் தூற்றி திரிவது, இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பயம் தேவஜனங்களாகிய நமக்குள் ஏன் இப்பொழுதும் வராமல் இருக்கிறது? ஏன்னா இந்த மாதிரியான வசனங்களை நாம் தியானிக்காததுனால தானே. எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக கர்த்தர் அதை எப்படி எழுத வைக்கிறார் பார்த்தீங்களா? பொய் பேசுகிற அனைவரும், பொய்யர் அனைவரும். பொய் பேச ஒருத்தரை கூட ஆண்டு விட மாட்டார். இன்னைக்கு சர்வ சாதாரணமாய் இந்த உலகத்தில் பரவி இருக்கிற ஒரு சுபாவம் தான் பொய். பொய் பேசி நிறைய பேர்கிட்ட நல்லவங்க காண்பிக்கிறத விட உண்மை பேசி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது, அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். பொய் என்பது ஒரு மோசமான ஒரு காரியம். தேவஜனங்களாகிய நாம் பொய்யை அருவருத்து, ஒரு அருவருப்பான காரியம் என்பதை உணர்ந்து, அது பிசாசுக்குரியது என்பதை உணர்ந்து, நாம் பொய் பேசும் பொழுது முழு கண்ட்ரோலையும் பிசாசுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்து, தேவஜனங்களாகிய நாம் நமக்குள்ளே எப்பொழுதும் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும்படியாய் நம்மை நம்முடைய தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். பொய்யை வெறுத்து எல்லா விதத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்த உண்மையை பேசுவோம். உண்மை பேசி என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். நம்முடைய தேவன் நல்லவர். தம்மை நம்பி இருக்கிறவர்களை கைவிடவே மாட்டார். அது அக்னி சூளையாக இருந்தாலும், சிங்க கெபியாக இருந்தாலும், சிங்கம் வந்தாலும், கரடி வந்தாலும், கோலியாத் வந்தாலும், தேவன் தம்மை நம்பி தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் வாழ தங்களை அர்ப்பணித்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் சத்ரு அவன் மேல் கை போட தேவன் விடவே மாட்டார். நம்முடைய தேவன் நல்ல தேவன், நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். நாம் தியானித்த இந்த அனைத்து சுபாவங்களுமே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். இவைகளை உடையவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவஜனங்களாகிய நாமும் இந்த சுபாவங்களை நம்மிடத்திலிருந்து அகற்றும்படியாய் நம்முடைய சுய பலத்தினால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. கர்த்தருடைய பலனாகிய பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தான் அதை செய்ய முடியும். அதற்கு முதலாவது, எப்படி லேவியர்கள் கர்த்தரை பங்காக பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு பாவத்தில் இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதும் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கோபம் மூட்டின பொழுது, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று அந்த அழைப்பு வந்த உடனே லேவி புத்திரர்கள் எல்லாம் மோசேயின் பட்சத்தில், கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்றார்களாம். அது நிமித்தம் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருடையவர்களாய் கர்த்தரை பங்காக பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை எல்லாமே நம்ம அறியறதுக்கு முன்பதாகவே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு நிமித்தமாகவும் கிருபை நிமித்தமாகவும் நாம் கர்த்தருடையவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரை நம்முடைய பங்காக பெற்றிருக்கிறோம். அதிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் வெளிப்படக்கூடாது. இந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் வெளிப்படக்கூடாதுன்னா நம்முடைய சுயபலத்தால் முடியாது, பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் லேவி புத்திரர்களைப் போல கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து கீழ்ப்படிய நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்கு உண்மை உத்தமாய் வாழ, பாவ வாழ்க்கையை வெறித்து பரிசுத்தமாய் வாழ, முழுமையாக நாம் நம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் அன்று லேவி புத்திரர்களை தெரிந்து கொண்டு தம்மை அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமாய் கொடுத்தது போல
தேவஜனங்களாகிய நம்மையும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து நம்மை அவருடையவர்கள் என்று அடையாளப்படுத்தி கர்த்தரே நம்முடைய பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய பங்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமாய் அவர் வந்து அந்த நித்திய ஜீவனுக்கு, அவருக்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து சென்று நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யவும், அவரோடு கூட மகிழ்ந்து களி கூறவும் கர்த்தர் கிருபை செய்வதும் அதிக நிச்சயம். நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படியாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.